உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. சாலமன் சொல்லுகிற போது, சாலமன் தேவனால் போதிக்கப்பட்ட மனிதன். அவருடைய தாயார் தேவனை சேவித்த ஒரு தாயார். சாலமனுடைய தாயை போல தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய திட்டத்தை அறிந்து, ஆலோசனை சொல்லாமல் வீண் திட்டங்களுக்கும் வீண் எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்தபடினால்தான் சாலமனுக்கு பின்பு வந்த அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததியில சிலர் தாயினுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து அறிகிறோம். ஆசா என்கிற ராஜா எப்படிப்பட்டவனாக இருந்தானாங்க? அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். அவனுடைய துவக்கம், அவனுடைய வாழ்க்கை முழுவதும், அவருடைய கடைசி காலத்தை தவிர அவனுடைய ஜீவியம் முழுவதும் தேவனுக்கு பிரியம் வாழ்ந்தான். ராஜாவா இருந்தும் தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனைக்கு செவி கொடுத்தான். வேண்டாத காரியங்களை விட்டு விலகினான். வேண்டாத காரியங்களை தேசத்தை விட்டு அகற்றினான். ஆவிக்குரிய தூய்மை பணியில அவன் ஈடுபட்ட ஒரு ராஜாவாக இருந்தான். தேர்தல் வந்தாச்சுன்னா இன்னைக்கும் பாருங்க, பிரதமருங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரீட்டை கூட்டுற மாதிரி நடிப்பான். சும்மா அன்னைக்கு பேப்பர்களை பிச்சு போட்டு அவனை கூட்டுவான். அவருடைய தாயார் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரியாக இருந்த போதிலும் அவளுடைய உபதேசத்திற்கும் அவளுடைய போதனைக்கு இவன் ஒருபோதும் செவி சாய்க்காத மனிதனாக வாழ்ந்தான். ஏன்னா ஒரு அற்புதமான மனிதன் என்று பாருங்கள். சாலமன் போதித்த போதனைகளை கேட்டு வளர்ந்தவர்களுடைய பிள்ளைகள், சாலமனுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களுடைய சந்ததியார், சாலமுடைய உபதேசத்தை பற்றி கொண்டபடினாலே அவனுடைய ராஜாங்கம் நிலைநிறுத்தி கொண்டிருந்தது. இஸ்ரவேலிலே 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு வடக்கு ராஜ்யம் தேய்ந்து கொண்டிருந்த போதிலும் தெற்கு ராஜ்யமான இந்த சாலமனுடைய ராஜ்யம் செழித்ததுக்கு காரணம், நிலை நின்றதுக்கு காரணம் அவன் கொடுத்த புத்திமதிகள், தாயார் தகப்பனாரை குறித்து சொன்ன காரியங்கள். அவனுக்கு பின்பாக வந்த அநேக ராஜாக்கள் அதை பற்றி கொண்டபடினால் அவர்கள் தப்பினார்கள், அவருடைய ராஜாங்கம் தப்பினது. ஆனால் இவர்களை விட்டு பிரிந்து போன அந்த வடக்கு ராஜ்யமான 10 கோத்திரங்கள் நிரம்பின அந்த ராஜாங்கம் என்ன செய்ததென்றால் அவ்வப்போது நொறுக்கப்பட்டு கொண்டே இருந்தது, நெருக்கப்பட்டு கொண்டே இருந்தது, சிதறடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தருடைய மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை அறவே அகற்றிவிட்டு அவர்கள் ஆலோசனைக்கு தங்களை அபாத்திரராக்கி கொண்டபடினால் தான் பாருங்கள் 10 கோத்திரமாக இருந்த போதிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். மீறி நடந்தாலும் அநேக ராஜாக்கள் என்ன செய்தார்கள், அவருடைய போதனைகளை கை கொண்டவர்களாக இருந்தார். இந்த ஆசாவை குறித்து நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த ஆசா என்ன செய்தான் என்று வேதத்திலே வாசிக்கலாம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசா என்கிற ராஜாவினுடைய தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு அவன் என்ன செய்து விட்டானா, விலக்கி போட்டானாம். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொன்ன சாலமனுடைய சந்ததியிலே வருகிற இந்த மனிதன் சொன்ன விஷயம் என்னவென்றால், தாயின் போதகத்தை மாத்திரமல்ல, தன் தாயே விலக்கி போட்டானாம். உங்களுடைய தகப்பனுடைய புத்திமதியையும் உங்களுடைய தாயினுடைய போதனைகளையும் கேட்பதுதான் உங்களுடைய கடமை. தேவன் கொடுத்திருக்கிற ஒப்பற்ற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்படி நீ செய்தால் உன் ஆயுசு நாட்களை நீ பெருக பண்ணுவாய், உன் ஜீவ காலம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம், ஆசாவை போல உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய தகப்பன்மார்கள் உங்களுக்கு விரோதமாக விக்கிரக எண்ணமுடையவர்கள் இருப்பார்கள் என்றால், ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனையில் விழுகிறவர்களாக இருப்பார்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் ஆசாவை பின்பற்றுவது யோக்கியமாக இருக்கும், நன்மையாக இருக்கும்.